வணக்கம். ஆன்மீக மீடியா நேயர்களுக்கு குருஜி சுவாமிராஜ் ஜோதிடர் ஆகிய நான் இன்று நேயர்களுக்கு என்ன பகிர்ந்து கொள்ள போகிறேன்னா, இப்போ பரவலாக பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா, பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல், கலிப்பு, பொறாமை, பொச்சரிப்பு, கண்திஷ்டி இதை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. ரொம்ப பேர் இதனால தான் நான் கஷ்டப்படுறேன், இதான் எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சாமியார்களை தேடி போகிறாங்க. இந்த முன்னாடி ஜாம கோடங்கின்னு வருவாங்க, கோடங்கிக்காரங்க வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இப்போ அவங்க வருவது குறைந்தாயிருச்சு. இப்போ எங்கேயாவது கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே சாமி ஆடி அவங்க சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் செய்வினை இருக்குது, அது எடுத்தால் சரியாக போவோமாங்க. இந்த செய்வினை ஏவலுங்கிறது இருக்கா, அது எப்படி வரும், எப்படி வைச்சாங்க, எப்படி அதை எடுக்கிறது, அதை பற்றி தான் இப்போ விளக்க போகிறோம். இப்போ ஒரு வீட்டில் செய்வினை இருக்குது அங்கிறது எப்படி தெரியும்னா, முதல்ல நீங்கள் வீட்டுக்குள்ளே போன உடனேயும் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அப்படி போய் அப்படி கண்ணா சந்தா வீட்டை சுற்றி ஆட்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஒன்று. ரெண்டாவது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அந்த வீட்டில் இருக்காது. வீட்டுக்கு போன உடனே ஏன்டா வீட்டுக்கு வந்தோங்கிற ஒரு எரிச்சல் இருக்கும். பல்லி கத்தாது. அதே மாதிரி குடும்பத்தில் சம்பந்தம் இல்லாமல் சண்டைகள் வரும். பணங்கள் எவ்வளோ வீட்டுக்கு வந்தாலும் விரயமாகும். என்ன நடக்குதுன்னு தெரியாது. இது செய்வினை சம்மந்தப்பட்டது. ஏவல் ஏவலுங்கிறது வந்து தன்னாலே நல்லா தெளிவாக இருக்கிறவங்கள மெண்டலி ஆக்கும். நல்ல தெளிவாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் லூஸ் மாதிரி பைத்தியம் மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் என்னென்னா ஏவல் செய்கிற வேலைகள். ரெண்டாவதுனா நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு பின்னாடி போன மாதிரி இருக்கும். ஒன்றுமே பக்கத்தில் ஆளே இருக்க மாட்டாங்க, அவங்களா பேசிகிட்டு இருப்பாங்க. இது ஏவல் அவங்கள ஏவி விட்டுருந்து அதை நடக்குமுங்கிறது. அதே பிள்ளைங்கிறது பூனையை வச்சு வெட்டி பண்ணுறது. அது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விஷயங்கள். இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது, இது உண்மையிலே இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னா, நீங்கள் வீட்டில் இருந்தபோதே உங்கள் சிம்டம்ஸ் தெரியும். இல்லை என்றால் நல்ல ஜோதிடர்கள் இப்போ இந்த கோயிலில் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான தீர்வுகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் குடியிருக்கிற வீட்டிலேயோ இல்லை பூமியிலையோ அந்த மண் எடுத்துகிட்டு வந்தால் அதை பார்த்தா தெரிஞ்சு போகும், அந்த வீட்டில் செய்வினை இருக்கா, பில்லி இருக்கா, சூனியம் இருக்கான்ட்டு. அதை நிவர்த்தி செய்துட்டு சில மந்திரங்கள், சில எந்திரங்களை கொடுத்து அதற்கு திரும்பி வராமல் இருப்பதற்கும், பொதுவாக ஒரு செய்வினை பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல கட்டு போட்டுருவாங்க. ஏன்னா குலதெய்வத்தை கட்டு போடாமல் அவங்க வீட்டுக்குள்ளேயோ அவங்க குடும்பத்துக்கோ இவங்க எதுவும் பண்ண முடியாது. ஆனால் குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு கட்டு போட்டுட்டு அதுக்கு பிறகு செய்வினையோ பில்லி சுனியோ ஏதாவது பண்ணுவாங்க. பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, உடல் ரீதியாக ஏதோ ஒரு குழப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் போய் ஜாதகம் பார்க்குறீங்க, நல்ல திசை நடக்கு, நல்ல புத்தி நடக்கு, கட்டம் நல்லா இருக்கு, அப்படின்னா ஏன் இவன் கஷ்டப்படுறான்? ஆனால் பார்க்கும்போது இதுக்கு அப்பாற்பட்ட சக்தி, அந்த கிரகங்களுக்கும் திசைகளுக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அப்புறம் அதை போய் உன்னிச்சு பார்த்தோம்னா அந்த வீட்டிலேயோ இல்லை வீட்டில் மண் எடுத்து பார்த்தோம்னா அங்கே வீட்டில் என்ன கோளாறு இருக்குன்னு அது சரி பண்ணணும். அது சரி பண்ணுறது மந்திரங்கள், யாகங்கள், பூஜைகள், இதெல்லாம் பண்ணி சரி பண்ணலாம். இது குறிப்பிட்ட இடங்கள்ல சரி பண்ணுறாங்க. சில இடங்கள்ல அது சரி பண்ண முடியாமல் பூஜைகள் மட்டும் பண்ணுறாங்க. அந்த பூஜைகள் பண்ணனா குறிப்பிட்ட நாள் மட்டும் 1 மாதமோ 2 மாதமோ நல்லாயிருக்கும். செய்வனே ஏவலம் இருந்தால் அதை எடுத்து அழிக்கிற வரைக்கும் அந்த தொந்தரவு இருக்கத்தான் இருக்கும். அதனால் இந்த பில்லி சூனிய செய்வனைகள் இருந்தால் உங்களுக்கு கூட சிம்டம்ஸ் தெரியும். வீட்டுக்குள்ளே போனோன்னா பல்லி கத்தாது முதல்ல. இரண்டாவது, அடிக்கடி கனவுல அதிகாலை கனவுகளில் எருமை மாடு வரும். எருமை மாடு அதிகாலை கனவுல வரும். அதே மாதிரி நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள் நம்ம மேலே கோவப்படுற மாதிரி கனவுகள் வரும். வீட்டில் பணம் காணாமல் போகிற மாதிரி கனவுகள் வரும். இதெல்லாம் இருந்தாலோ அதே நேரம் இந்த வீட்டுக்குள்ளே போனோன்னா கண்ணு மூடி அசந்தால் வீட்டுக்குள்ளே ஏதோ 10 பேர் நடமாடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருந்தால் பில்லி சூனியங்கள் செய்வினைகள் இருக்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. அதை சரி பண்ணுவதற்கு சில பூஜை முறைகளும் சில பரிகாரங்களும் சில மாந்திரிகங்களும் உண்டு. அதை வைத்து செய்யலாம். அதனால் பில்லி சூனியம் இருந்தால் முதலில் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வந்து மற்ற பூசாரிகளையோ சாமியார்களையோ அதை சார்ந்து சரி பண்ணுற ஆட்களையோ நீங்கள் பார்த்தால் அது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் பார்க்கணும். பார்த்தோன்னா அது சரியாகும். மற்றபடி உங்களுக்கு இது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய கீழே என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், அதை பற்றி கேட்கலாம். வணக்கம்.